இந்த வெயிலுக்கு கூலாக ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் க்ரீன் பாக்கெட் எடுத்துட்டுருக்கேன். கெட்டியான பால் எடுத்துக்கணும். அது பொங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அது காஞ்சின்னு இருக்கிறதையே நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிறது, எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதுக்கு நான் மிதமான சூட்டில் இருக்கிற பால் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். நல்ல கெட்டியாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கணும். இப்போது பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்டு மிக்ஸை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரிண்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆற விட்டுடலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாகிடுது. இன்னும் கெட்டியாக வேணும்னாக்க நம்ம இந்த பாலில் கஸ்டர்ட் பவுடர் போடுறதையே இன்னும் 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி விட்டோன்னா கெட்டியாகிடும். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழம், சிக்கு, ஆப்பிள், திராட்சை 4ம் ஆட் பண்ணியிருக்கேன். எது இருக்கோ அதை ஆட் பண்ணலாம். மாம்பழம், பச்சை திராட்சை எல்லாமே சேர்க்கலாம். அன்னாசி, பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் சேர்க்கறதே இந்த மிக்ஸில் முதல்ல சேர்த்துடக்கூடாது. பால் இருக்கிறதுனால அது கசந்து போயிடும். அதனால நம்ம எப்போ அதை பரமாறுறோமோ எல்லாருக்கும் கப்பில் போட்டு கொடுக்கறதே அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட்ற டைமில் அதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். வாழைப்பழம் மட்டும் இருந்தால் கூட அதையும் போட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்கும் அது. அவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லை நார்மல் டெம்பரேச்சர்லேயும் அப்படியே சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கூலாக சாப்பிட்றதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதில் மேலே ஐஸ்கிரீம் வச்சும் நம்ம பரமாறுறதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.